வெல்கம் டு ஜெயா இன்டீரியர்ஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கல ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் சோலார்ன்ற ஒரு ஏரியாவில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டை நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ இந்த அப்பார்ட்மெண்ட்டில் என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாங்க. உள்ளே வந்ததும் லிவிங் ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் கஸ்டமர் கேட்டிருந்தார். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா புது புது டிசைன்ஸாக, அதாவது அவருக்கு எந்த மாதிரி எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமும் அனலைஸ் பண்ணி சார் இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அங்கே இந்த ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படியே பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டிவி மட்டும் தானே ஜஸ்ட் மாட்ட போகிறோம், ஒரு டாய்ஸோ இல்லை, ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் வந்து கிரியேட்டிவிட்டியாஸ் பண்ணியிருப்போம் டிவி யூனிட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா. இதில் வந்து என்ன கிரியேட்டிவிட்டிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் விஷயமே வந்து ஹேண்டில்லெஸ். ஸோ ஹேண்டில்லெஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூபிவிஸில் என்னடா இது சாத்தியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹேண்டில்லெஸ் சாத்தியம். இதில் பார்த்தீங்கன்னா சரி ஓகேங்க எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்கோம். ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த புஷ் பண்ணோம் அப்படின்னா ஓப்பன் ஆகுதுங்களா. ஸோ இந்த வந்து ஹேண்டில்லெஸ். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் சொல்லி யாரும் திங்க் பண்ணியிருக்க மாட்டாங்க, அதை நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அதே போல் இதில் இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மிடில் வந்து ஃப்ரேம்லெஸ் கிளாஸஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரேம் வரும், அந்த இன்ச்சஸ் எல்லாம் ஃபிட் பண்ணுறதுக்காக. அந்த வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டரில் பார்க்குறப்ப அந்த ஃப்ரேமே வந்து நம்மளுக்கு தெரியாத அளவுக்கு அந்த பிளாக் கலர் கிளாஸ், இந்த பிளாக்கு, அப்புறம் இன்னும் கிளாஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மாடல்ஸ் வந்துருக்குங்க. டிவி யூனிட் பொறுத்தவரையும் பிளாக் கலர் கிளாஸ் தான் யூஸ் பண்ணணும், அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்சார் வந்து ஒர்க் ஆகும். அதனால அந்த பிளாக் கலர் கிளாஸ் போட்டிருக்கோம், வித் ஃப்ரேம்லெஸ்ஸாக பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கல நம்ம வந்து ஆர்ச்லேருந்து, அதாவது வந்து டிவி யூனிட்லேருந்து கிச்சனை வந்து நம்ம டைனிங் ஹாலுக்கு உள்ள என்ட்ரி ஆகிற இடத்துல கைப்பட்டா வந்து ஆகும். கார்னருக்கு தான் நம்ம எப்பயுமே மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா கார்னருக்கு தான் நம்ம வந்து இது கை வைப்போம். அப்போ அந்த இடமெல்லாம் அழுக்காகுமே அப்படிங்கிறனால பேனல்ஸ் ஒர்க் வந்து நம்ம ஃபுல்லாகவே அழகாக வந்து இந்த கலர் எங்கே யாருக்கிட்டையுமே இருக்காது. இந்த கலர்ஸ் வந்து நம்ம பக்கா ஃபினிஷிங்காக நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ரெண்டாவது வந்து டைனிங்ல இருந்து கிச்சனுக்கு உள்ள போகிறோம். இது வந்து வுட்ல தானே செய்ய முடியும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இப்போ கஸ்டமரே வந்து பார்த்தீங்கன்னா இது வுட்ல தான் செய்ய முடியும், நம்ம யூபிவிசி மெட்டீரியல்ல செய்ய முடியாது அப்படின்ற மாதிரிலாம் இதுனாங்க. சார் அதை நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சேலஞ்சோட எடுத்துக்கிட்டு நம்ம இந்த டிசைன்ஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னாக்கா பாருங்க, அந்த ஷேப் வந்து பார்த்தீங்கன்னாவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு டைமண்ட்ஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டிங்ஸ் எல்லாமே வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கர்விங், அந்த ஃபினிஷிங் இதெல்லாமே வந்து பக்காவா. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒர்க்கிங் வந்து கொடுத்துருக்கோம். அதை முடிச்சுட்டு நம்ம கிச்சனை வந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பாருங்க, இந்த கிச்சனுமே வந்து ஹேண்ட்லெஸ்ஸாக தான் இருக்கும். நம்ம இதுதான் நம்ம பண்ண போகிறோம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் போட்டால் தானே ஓப்பன் பண்ண முடியும். எதுவுமே வந்து அது மாதிரி ப்ரொஃபைல் அதுக்குன்னு ஒரு தனி ஒவ்வொரு அக்சசரிஸும் இருக்குங்க. அந்த அக்சசரிஸ் எல்லாமே வுட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ராயல்ட்டியாக இருக்கணுன்றதுக்காக வுட்ல தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறாங்க. வுட்னா பிளைவுட்ல யூஸ் பண்ணுறாங்க. அதை வந்து நாங்கள் யூபிவிசியில் அப்படியே மாற்று கருத்தை நாங்கள் யூபிவிசியில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பிளைவுட்ல பட்டர்ஃப்ளை இன்ச்சஸ் யூஸ் பண்ண முடியுமா, இது வந்து யூபிவிசியில் யூஸ் பண்ண முடியாது அப்படின்றதெல்லாம் இருக்குங்க. ஆனால் நம்ம வந்து யூபிவிசியில் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது போக ஹேண்டில்லெஸ்ஸாக பண்ணியிருக்கோம். அதை ஒவ்வொரு விஷயமும் ஹேண்டில்லெஸ் கொண்டு வந்தது தான் இதில் வந்து முக்கியம். இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் விஷயமே வந்து ஹேண்டில்லெஸ் தான் நம்மளுக்கு வந்து இதில் இருக்கக்கூடிய மெயின் விஷயங்களே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுலேயே வந்து இந்த மசால் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா, அதில் வந்து என்ன பண்ணுவோம்னா எல்லாமே ஓப்பன் ஸ்பேஸில் கொடுத்துருப்பாங்க. அந்த டெய்லி திங்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, எனக்கு ஓப்பனில் எனக்கு கொடுத்துருங்க, ஒரு மசாலா, ஜீரகம், கடுகு, ஏன்னா அவசரத்துக்கு எடுக்கிறதெல்லாம் எனக்கு வந்து வேணும் அப்படின்னு. அப்போது அதுக்கு என்னடா அது கஸ்டமர் எனக்கு க்ளோஸில் இருக்கணும், ஆனால் அந்த ப்ரொவிஷன் எனக்கு வேணும் அப்படின்னு அவருக்கு ஃபிக்ஸடாக சொல்லிட்டார். அப்படி சொல்கிறப்போ நாங்களே வந்து என்ன சொல்லிட்டோம்னா, என்னடா அது இவர் சொல்கிறாரு, சரி ஓகே இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் யோசிக்கலாம் அப்படின்றப்ப தான் சார் இது என்ன பண்ணலாம், ஓகே நம்ம வந்து ஃப்ரேம்லெஸ்ஸாக இந்த கிளாஸ் போட்டு நம்ம வந்து அழகாக வந்து இது ரெடி பண்ணலான்னு இங்கே தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பிளான் பண்ணுது. அப்புறம் தான் நாங்கள் வந்து டிவி யூனிட்லேயே நம்ம வந்து அந்த ஃப்ரேம்லெஸ்ன்ற ஒரு கண்ணாடியே இந்த மாதிரி பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு ஒரு நாலேஜில் அங்கே கொண்டு வந்தோம். ஸோ ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் யோசிக்க தான் எங்களுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து கொடுக்க முடியுது. அதுக்கு உண்டான டைம் எனக்கு கொடுத்துருந்தார். ஸோ பாருங்கள், இந்த டோரை ஓப்பன் பண்ணுறேன், உள்ளார வந்து ஹைட்ராலிக். இப்போ டோரை தூக்கி பிடிச்சிக்கிட்டே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃபீஸ் போகிற டைமு எல்லாமே கடுகு ஜீரகம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுறீங்க, யூஸ் பண்ணிக்கிறீங்க, மறுபடியும் அந்த இடத்துல வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா கிச்சன் வந்து எப்பயும் போல இருக்கிற மாதிரி நல்லாவே கிளியரா இருக்கும் போது. ஸோ இந்த வந்து கிச்சன்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்டோர் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா பேனலிங் பண்ணியிருக்கிற மாதிரி தான் இருக்குங்க. இப்போ ஸ்டோர் ரூமை பார்க்குறோம், அந்த ஸ்டோர் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா பேனல்ஸ் பண்ணியிருக்கிற மாதிரி. சரி இந்த இடத்துல செவுரு இருக்க மாட்டிருக்கு, அதனால வந்து மறைச்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஹிடன் பண்ணியிருப்போம் ஸ்டோர் ரூமு. அது வெளியே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஹிட் பண்ண மாதிரி நம்மளுக்கு வந்து பேனல்ஸ் வந்து இருக்குங்க.
ஸோ அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லைடிங் வாட் மாதிரி நம்ம வந்து ஒரு ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம். எங்கேயுமே ஓப்பன்ஸ் வந்து இந்த வீட்டில் பண்ணியிருக்க மாட்டோம், அதிகமாக ஓப்பன்ஸ் வந்து பண்ணியிருக்க மாட்டோம், ஸ்லைடிங் தான் பண்ணி கொடுத்துருப்போம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம பெட்ரூம் போகிறோம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு உள்ளே வந்தோம்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒர்க்கை நம்ம பார்த்தோம். அது போக நம்ம இப்போ வந்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூமுக்கு வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூம் பிரம்மாண்டமாக ஒரு யூனிக்கான ஒரு டிசைன்ஸில் பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ளைவுட்டில் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் எடுத்தோம். அதை எடுத்ததுக்கு அப்புறமா தான் நாங்கள் வந்து என்ன பண்ணோம், ஓகே ப்ளைவுட்லேயே பண்ணுறப்போ நம்ம ஏன் யூபிவிசியில் பண்ண முடியாது, ஏன் பண்ண முடியாதுன்ற ஒரு விஷயத்தையே வந்து இங்கே தான் யூபிவிசியில் இவ்வளோ விஷயத்தை நம்ம வந்து டெவலப் பண்ண முடியுமா அப்படின்னு எடுத்தது தான் ஜெயா இன்டீரியர்ஸ்ங்க. மெயினான விஷயம் நம்மனா லெஃப்ட் சைடில் இருக்கிற பெட்ரூம் போனோம் அப்படின்னா பாருங்க, அழகா ஒரு டிவி யூனிட், அதில் வந்து அழகா வந்து ஒரு கர்வ் ஷேப் யூ ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ யூ ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு டிவி யூனிட். மெயின் விஷயம் அதுதாங்க. நம்ம ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் வந்து என்ன பண்ணுவோம்னா கிச்சனாக இருக்கட்டும் பெட்ரூமாக இருக்கட்டும் ஒவ்வொரு இடத்தையும் வேஸ்ட் பண்ணுவாங்க இடத்த. ஸோ இந்த இடத்துல இப்படி தான் வரும், இப்படி தான் பண்ண முடியும் அப்படின்றத வந்து வேஸ்டேஜ் நிறையா இருக்கும். நம்ம அந்த மாதிரி வேஸ்டேஜே கிடையாது. அந்த இடத்த வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி யூஸ். ஸோ அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வேலையில் வந்து நம்ம யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி டேபிள் பாருங்கள், ரொம்ப சிம்பிளிஃபையாக அழகாக வந்து ஒரு எப்பயும் போல் பண்ணுற போல தான் இது வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்து ஸ்லைடிங் வார்ட்ரூஃபில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஸ்லைடிங் வார்ட்ரூஃப் பண்ணிட்டேன் அப்படின்னு இருப்பாங்க. மேலே லாஃப்ட் எப்பயும் போல க்ளோஸ் பண்ணுறது தான். ஸ்லைடிங் வார்ட்ரூஃபில் பாருங்கள் டிசைன்ஸ் எவ்வளோ அழகான ஒரு பேட்டர்னான ஒரு டிசைன்ஸு. ஸோ ரொம்ப கசகசன்னு இல்லாமல் அழகாக யூனிக்காக வந்து இந்த மாதிரி வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். அழகாக இருக்குங்க. அது வித்து உள்ளார வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைடிங்கை திறந்தோம்னா உள்ளார லாக்கர்ஸு ஹிடன் லாக்கர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருப்போம். ஸோ நம்ம மோஸ்ட்லி எங்களுடைய வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹிடன் லாக்கர்ஸை வந்து யாருக்குமே நம்ம சொல்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம சைட் லொக்கேஷன்ஸோடு நம்ம சொல்கிறதுனால அந்த ஹிடன் லாக்கரை நாமளே வந்து வெளிப்படையாக சொல்லிடக்கூடாது. அதனால் இந்த ஹிடன் லாக்கர் மட்டும் நாங்கள் காட்டலிங்க. மற்றபட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ஹிடன் லாக்கரோட இருக்கு, அவ்வளோதான். அடுத்து வந்து இன்னொரு பெட்ரூம். ஸோ இது வந்து இந்த பெட்ரூம் வந்து கிரே வித் ஒயிட்டில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். டார்க் கிரே வித் ஒயிட்ல நம்ம வந்து ஒரு கலர் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரூமும் ஒவ்வொரு கலர்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் பெட்ரூம் பார்ப்போம். அதில் வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கில் பாருங்கள், அழகாக வந்து ஒரு மேலே வந்து மின்ட் கிரீன் ஒரு பேட்டர்னோட எடுத்துகிட்டு வந்து கீழே வந்து அழகான ஒரு கிரீன் கலரில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இது போல் உங்களுக்கு இன்டீரியர்ஸ் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதே போல் நம்ம ஈரோட்டில் மட்டும்தான் பண்ணுறோமோ அப்படின்னு உங்களுக்கும் ஒரு டவுட் இருந்தால் கிடையாது. ஆல் ஓவர் சவுத் இந்தியா ஃபுல்லாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுக்கு பிரான்ச் ஆஃபீஸாக அங்கங்கே பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் கால் பண்ணுங்க, நாங்கள் எங்கள் பிரான்ச்லேருந்து மேனேஜர்ஸ் டெக்னீஷியன்ஸ் அனுப்பிச்சி விட்டு நான் உங்களுக்கு நீட் அண்ட் க்ளீனாக வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருவோம். சவுத் இந்தியாவில் நீங்கள் எங்கேருந்து கால் பண்ணாலும் சரிங்க, நாங்கள் உங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். தேங்க்யூ.